ஹாய்டா. ஊர்லேருந்து வந்துட்டேன். தென் எந்த டியூஷன் போகிறாங்கன்னு தெரியல. டைமிங் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிவிட்டு டெய்லி வீடியோ போட்டுறேன். ஓகேவா? சரி, ஓகே. காதலுக்கு மொழியில் விஎஃப்எஃப் போன பாட்டிலேருந்து அப்படி பார்த்துலாம். இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் வி இருக்கான். அவனுக்காக நீங்கள் உங்கள் கையில் காஃபி மேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொண்டு வரீங்க. அவன் உங்களே பார்த்துட்டே இருக்கான். என்னடி இது? என்னன்னு தெரியல. காஃபி பொண்டாட்டி, உனக்கு தான் தெரியும்ல, நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. ஓ, சரி, ஓகே, குடிங்க. என்ன சொன்னேன் நான் சொன்னது உனக்கு புரியலையா என்ன? எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல. என்னது? பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்கணும். குடிங்க. அது மட்டும் இல்லை, இது நானே ஸ்பெஷலாக என் லவ்வோட உங்களுக்கு போட்டு கொண்டு வந்திருக்கேன். இது ஸ்வீட்டாக இருக்கும். பிகாஸ் அணி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அவன் உங்களே பார்க்குறான். என்ன அப்படி பார்க்குறீங்க? ஓ, ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த கப்பில் இருக்க அந்த காஃபியை குடிச்சிட்டு கப்பை ஒரு மாதிரி செடியூசிங்காக அந்த கப்பை லிக் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டே இருக்கான். இப்போது அந்த கப்பை எடுத்து அவனுக்கு முன்னாடி கொடுத்துட்டு நான் ஒரு சிப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்க, அவன் நீங்கள் லிக் பண்ணிங்க இல்லையா, அந்த இடத்துல சிப் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது பார்த்த உடனே ஒரு ஷை. அப்படியே நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்க, அவன் அந்த கப் ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். போதுமா? இந்த கிங்குக்கு நீ ஆர்டர் பண்ணுறியா? கிங்லாம் மற்றவங்களுக்கு தான், எனக்கு அப்படி கிடையாது. அப்படி சொல்லிட்டு அவன் பக்கமாக திரும்பி, எனக்கு நீங்கள் என்னோட புருஷன், நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும். ஓ, அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே போட்டுட்ருக்க அந்த ட்ரெஸ்ஸில் கை வைக்கிறான். அவன் கைக்கும் மேலே கையை வச்சுட்டு, இது மார்னிங், என்ன பண்ணுறீங்க? கையெடுங்க. அதான் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன்ல, பட் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீ சொல்கிறது நான் கேட்கவே மாட்டேன். மார்னிங், ஈவினிங், நைட்டு எனக்கு எதுவுமே தெரியாதோ. நீ எனக்கு எப்போ வேணும்னு தோணுதோ அப்படி சொல்லிவிட்டு உங்களை கீழே புஷ் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? அமைதியாரு. அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போவே இது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டில் காஃபி கொண்டு வந்துட்ருக்கீங்க. உங்கள் பிளேட்டில் இருந்து அந்த காஃபி கப்பை எடுக்கிறான். அவனுக்கு நீங்கள் லிக் பண்ணி கொடுத்துருப்பீங்களே அந்த கப்பு, அதுதான் மைண்டுக்கு வருது. அதனால தான் நீங்கள் காஃபி கொடுத்த உடனே எடுத்துக்கிறான். பட் வி உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஏன் அவர் இப்படி பார்க்குறாரு? அப்படி திங்க் பண்ணும்போது காஃபி கப்பை நீங்கள் பிடிக்கிற மாதிரி அவன் பிடிக்கிறான். இது இது ஏன் ஒரு நம்மள மாதிரி? அப்படி திங்க் பண்ணும்போது சடனாக உங்களுக்கு அவனுக்கு வந்திருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளாஷ் வந்துட்டு போகுது. அதை பார்த்த உடனே பதட்டம் ஆயிட்டீங்க. அங்கேருந்து குடுக்குடுன்னு ஓடி போயிட்டு ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா, அந்த பிளேஸில் போய் நின்றுட்டீங்க. ஓடி போயிருப்பீங்க இல்லையா. வி அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு ட்ரீமோ ஒரு இமேஜினேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதா. இதில் ஏதோ ஒன்று இருக்குது. அவனால் புரிஞ்சுக்க முடியுது, பட் என்னன்னு தெளிவாக புரியலை. அவன் அந்த காஃபி எடுத்து சிப் பண்ணுறான். அது குடித்த உடனே நீங்கள் போட்ட காஃபி இல்லை, அவனுக்கு தெரியுது. அவன் அதை அப்படியே வச்சுட்டான். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அவி காஃபி குடிக்க மாட்டான்னு. பட் இது எப்படி உங்ககிட்ட இருந்து மட்டும் எப்படி வாங்கினா? புரியல.
ஜியாலாம் கொலை வெறியில் முறைச்சிட்ருக்கா. இது என்ன புது பழக்கம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. கொஞ்ச நேரம் தான் வீக்கு ரேன்கிட்ட இருந்து ஒரு சிக்னேச்சர் வாங்கணும் இல்லையா, அதை அந்த பேப்பர் எடுத்துகிட்டு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்குது, அதில் சிக்னேச்சர் வாங்கிக்கிறான். பிகாஸ் எல்லாருமே ஒரு ட்ராமாவில் ஆக்ட் பண்ண போகிறாங்க, அதில் ரேனுமே இருக்கான். சரி சொல்லிவிட்டு அதில் சிக்னேச்சர் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பணும். அப்படி சொல்லும் போதே வி ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுச்சா. பிகாஸ் அவன் எஸ்கேப் போயிடுவான். நீங்கள் இங்கே உள்ளே நின்று எல்லாருக்கும் லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ரேனுக்கு ட்ரெஸ்லாம் இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடணும் அந்த மாதிரி சூட் பண்ணிவிட்டு ஏதோ எடுப்படி வேலை மாதிரி குட்டி குட்டியாக ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கேருந்து போக போகிறான் இல்லையா, அது உங்களுக்கு தெரியல. ஆஃப்டர்நூன் மேலே ஆகுது, எல்லாருமே வெளியே கிளம்புறாங்க. பட் நீங்கள் அவனோட காஸ்டியூம் மேக்கப் விஷயமா கொஞ்சம் வெளியே போயிட்டீங்க. கொஞ்ச நேரம் கழித்து வியுமே அங்கேருந்து கிளம்பிட்டான். அவனுக்கு ஓடுறது எல்லாமே உங்களை பார்த்துருப்பான் இல்லையா, அந்த செகண்ட்லேருந்து தான் அவனுக்கு இந்த தாட்லாம் வந்துட்டுருக்கு. உங்களை பார்க்கலன்னா இதெல்லாம் வராது அப்படி திங்க் பண்ணிவிட்டு அவன் இந்தியாவிலேருந்தும் அவன் ஊருக்கு போயிட்டுருக்கான். நீங்கள் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஓகே டைம் ஆகிடுச்சு, அவர் ஃபேஸ் மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடணும். இந்த நேரத்தில் அவர் இருப்பாரா இல்லை ஹோட்டல் கிளம்பிட்டுருப்பாரா தெரியலையே அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோட நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கும் வந்தால் அங்கே தான் யாருமே இல்லை இல்லையா, கிளம்பிட்டுருக்காங்க. ஒருவேளை ஹோட்டல் கிளம்பிட்டுருப்பாங்களா, ஓகே நாளைக்கு இயர்லியாகவே வந்துடணும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ரூமில் இருந்தும் வெளில போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, பேசிகிட்டே வீட்டுக்கும் போயிட்டீங்க. இங்கே அவங்க வீட்டுக்கும் போயிட்டு ரீச் ஆகிட்டான். நைட்டு ரூமில் படுக்கிறான். அவன் திங்க் பண்ணியிருப்பான் அவங்கள பார்த்ததுனால தான் மேபி அந்த ஒரு மாதிரி ஃப்ளாஷ், ஒரு குட்டி குட்டி ட்ரீம், உங்களை லவ் பண்ணுற மாதிரி, கிஸ் பண்ணுற மாதிரி சம்திங்ஸ் ஏதோ வந்துட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படி திங்க் பண்ணிகிட்ருப்பா. பட் இப்போது நல்லா அவன் தூங்கிட்டுருக்கான். பொட்டாட்டி ஒன்றும் இல்லட்டி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ புருஷனுக்காக. பட் கொஞ்சம் ஸ்லோவா. சாரி டி, சாரி, என்னால் பொறுமையெல்லாம் பண்ண முடியாதா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். ஒரு நிமிஷம் என்னடி, கொஞ்சம் டைமாவது கொடுங்க. நீங்கள் அவன் ஹிப்பில் கை வச்சு ஸ்டாப் பண்ணும்போது அவன் உங்கள் பாடியில் கை வச்சுருந்துருப்பான். அந்த கையை எடுத்து உங்கள் 2 கையும் ஃபிங்கரோட ஒரு ஃபிங்கரை ஜாயின் பண்ணுறான். நீங்கள் அவன் 2 கையும் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அவன் அப்படியே வச்சு டைட் பண்ணி தட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறான். இந்த ட்ரீம் தான் இப்போ இருக்க வீக் வந்துட்டுருக்கு. இப்படி நீங்கள் சவுண்டு கொடுத்த அடுத்த செகண்ட் எழுந்து உட்காந்துக்கிட்டான். அவன் பாடி டச் பண்ணுறான். அவன் பாடியில் ட்ரெஸ் இருக்குது. இவ்வளோ நேரம் அவன் நியூடாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். இப்போது அவன் பாடியில் ட்ரெஸ் இருக்குது. வச்சுட்டு எடுத்துகிட்டு கீழே இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக ரெஸ்ட் ரூம் தான் ஷவர் ஆன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸோட ஷவர் கீழே நிற்கிறான். பிகாஸ் அந்த ட்ரீம் பார்த்த உடனே, உங்களை நியூடாக பார்த்த உடனே நீடியாக ஃபீல் ஆகிடுச்சு. பாடியில் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அமைதியாக அவன் அந்த கிளாஸை டச் பண்ணிவிட்டு, உன்னை பார்க்கலனாலும் இதெல்லாம் எப்படி என்னால் நம்பவே முடியல, நீ தான் என்னோடய சோல்மேட்டா, எனக்கே அதெல்லாம் வந்துட்டுருக்கு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஷவர் கீழே நின்றுட்டுருக்கான். அந்த ஃபீல் போகிற வரைக்கும் இங்கே நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. இப்போது உங்கள் ரூமே வேறு மாதிரி சேஞ்சாக இருக்க மாதிரி இருக்கு. டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணால் யாருன்னே தெரியல. 3 பேர் நிற்கிறாங்க. அவங்களோட ஃபேஸ் பிளர்ராக இருக்க மாதிரி இருக்கு. யார் நீங்கள், என்ன வேணும் உங்களுக்கு? அதை தாண்டி நான் உங்ககிட்ட கேட்குறேன். நியர் ஃபஸ்ட்டு இங்கே நீ வந்தது பெயிண்ட் பண்ண தானே, பட் ஆனால் உன்னை அடிக்கடிக்கு கிங் கூட பார்க்குறேன். நீங்கள் உங்கள் கையை கட்டிட்டு
அதெல்லாம் கேட்க நீங்கள் யார்? நான் யாரா? கிங்கை கல்யாணம் பண்ணிக்க போகிறதே நான் தான். நான் ஃப்யூச்சர் குயின். ஓ, ஃப்யூச்சர் குயின் தானே, ஒன்றும் குயின் ஆகலைல்ல. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்கிட்ட நீ திமுறா பேசுவ? ஹலோ, ஒரு நிமிஷம், எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஏய், நீ குயின்கிட்டே வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயினோட அல்லக்கைன்னு ஒருத்தி இருக்கா, அவ அடிக்க கையை எடுக்கும் போது அந்த கையை நீங்கள் டக்குன்னு பிடிச்சிட்டு, என்ன உங்களுக்கு பிரச்சனை, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு பிடிச்சி அவளை பின்னாடி தள்ளி விடுறீங்க. அந்த குயினுக்கு கோவம் வந்துருச்சு. எவ்வளோ தைரியம் தான் நீ என் மீடி நீ டச் பண்ணுவ அப்படியே சொல்லிட்டு அந்த குயினு உங்களை அடிக்க வரா. அவள் கையை பிடிச்சிட்டு, நீங்கள் பாருங்க, நான் ஒன்றும் இந்த நாட்டோட ஆள் கிடையாது. நீங்கள் எனக்கு குயினும் கிடையாது, அவன் எனக்கு கிங்கும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் இங்கே வந்தது பெயிண்ட் பண்ண தான். எனக்கு ரெஸ்ட் எடுக்க இந்த ரூம் கொடுத்தாங்க. பெயிண்ட் பண்ணணுன்னா பின்ன அவங்க கூட தான் இருக்க முடியும். உங்களை இந்த ஊரில் விட்டுட்டு நான் போயிட்டு எங்கள் ஊரில் இருந்து பெயிண்ட் பண்ண முடியுமா? குயின்னு பேசுகிறீங்க, உங்களுக்கு அறிவே கிடையாது. அவளை பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி உங்களை பிடிச்சி தள்ள எனக்கு 5 நிமிஷம் ஆகாது அப்படியே சொல்லிட்டு அவள் கையை விட்டுட்டீங்க. அவளுடைய மேடையே ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுவா, டார்ச்சர் பண்ணுவா. நீங்கள் இப்படி பண்ண உடனே சமகம் வந்து நீங்கள் அவள் கை விட்டுருப்பீங்க இல்லையா, அந்த கையை எடுத்துட்டு அகைன் பலார்னு அரைச்சிட்டா. கொஞ்ச நேரம் கூட நீங்கள் யோசிக்கவே இல்லை. அவள் இவ்வளோ நேரம் குயின் சொல்லிட்டு இருந்திருப்பா. யோசிக்காமல் அவள் அடித்த அடுத்த செகண்ட் செவ்விலே ஒன்று விட்டுட்டீங்க. அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளை எல்லாரும் அவள்கிட்ட ஒரு மாதிரி தான் பேசுவாங்க, பயப்படுவாங்க. அடித்த உடனே கண்ணத்தில் கை வச்சுக்கிட்டா. ஒரு கண்ணிலேருந்து தண்ணி வருது. முறைச்சவங்களே பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் இந்த கிங்கு, இந்த குயினு, இதெல்லாம் உங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. நீங்களாம் எனக்கு கஸ்டமர் மாதிரி. இன்றைக்கி உங்களை பெயிண்ட் பண்ண சொன்னால் நான் உங்களையும் பெயிண்ட் பண்ணுவேன். இந்த போதுவர் நாய், இதை பெயிண்ட் பண்ண சொன்னாலும் நான் பெயிண்ட் பண்ணுவேன். பிகாஸ் இதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என் மேலே இன்னொரு வாட்டி நீங்கள் கையை வச்சிங்கன்னா இப்படி தான் நடக்கும் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிருப்பீங்க. இது வந்த உடனே நீங்கள் அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்து உட்காருங்க. நம்மள அப்படி பண்ணோம், ஆனால் யார் அவங்கக்கிட்ட ஏன் நம்ம இப்படி பண்ணோம்? ஐயோ வயன், என்னடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இது ட்ரெயின் தானே, சரி ஓகே, பட் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட கை வச்சு ரப் பண்ணிட்டே ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் போயிடுறீங்க. பிகாஸ் நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் ப்ரீடில் ஒரு போல்டான பொண்ணு, நாட்டியான பொண்ணு. பட் இப்போ அப்படி இல்லை. இந்த ட்ரீம் வந்த உடனே அதனால தான் உங்களுக்கு பயம் வந்துருச்சு. நீங்கள் உங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு ட்ரீமில் வரும்போதெல்லாம், நம்ம ஃபேஸ் வரும்போதெல்லாம் எல்லோரும் நம்மளை ஒயன்னு கூப்பிடுவாங்க. அப்போல்லாம் நம்ம ஓகே அந்த கேரக்டர் நம்ம தான் நினச்சோம். இல்லை இவ்வளோ போல்டாக நம்ம இருக்க மாட்டோம்ல. அப்போ அது கிடையாது, அது நம்மளே கிடையாது ஃபஸ்ட்டு. அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வந்து படுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே வேகமாக குளித்துட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போனால் இப்போ யாருமே இல்லை. எப்போ போல் இருக்க மாதிரி ஆஃபீஸ் கொஞ்சம் ஆஃப் க்ளோஸில் தான் இருக்குது. ஏதாவது ஒர்க் இருந்தால் மட்டும் தான் ரேன் வருவான். மீதி டைம்லலாம் நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து சில கோஒர்க்கர் அந்த மாதிரி சில ப்ராஜெக்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கும் போது நீங்கள் போகிறீங்க, யாருமே காணோம். இங்கே எஸ்கேலேருந்து வந்தாங்கல்ல, அவங்களாம் வரலையா? அவங்க தான் நேற்றே கிளம்பிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ரேனுமே கிளம்ப போகிறான். இப்படி இதெல்லாம் பேக் பண்ணேன். அப்புறம் அந்த ட்ராமாக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கே இருக்குது? நீ என்ன பண்ணுற? இந்த கலர் சூஸ் ஆகுமா? சாரி சூட் ஆகுமா? ஏதோ ஒன்று தச்சு விட்டு போச்சுப்பா, வாய் குளர்றது வேறு. சூட் ஆகுமா? நீ செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து சூட் கேஸில் அரேஞ்ச் பண்ணுறேன்.
அப்படியே சொல்லிட்டு போகிறா. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டீங்க. அந்த கிம்டேம் அந்த சிங்கர் இருக்கார்ல, என்னடி க்ரஷ்ஷா? அவர் தான் கிளம்பிட்டாரே. சரி எடுத்துவே, பேசுறது டைம் இல்லை. என்னன்னு தெரியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. என்னடி அப்படி நிற்கிற, எடுத்து வையே. ஃபேஸில் ஒரு மாதிரி அடித்த லைட்டாக உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. இது என்னமோ அவன் அவங்கள விட்டுட்டு போன மாதிரி அப்படி ஃபீல் ஆகுது. அவர் எப்படி என்னை விட்டுட்டு போகலாம்? அவர் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்ல வரீங்க. இல்லைல்ல, ஜஸ்ட் அது ஏதோ ட்ரீம், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்படி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறீங்க. பிகாஸ் ட்ரீம்லேயே அவங்க கூட உங்கள் லைஃப் லீட் பண்ணிட்டீங்க. ஒரு நைட்டும் நீங்கள் அவங்க கூட தான் இருக்கீங்க. என்ன தான் நீங்கள் டேப்லெட் போட்டுலாம் நீங்கள் படுத்தாலுமே அவன் வந்துடுவான். உங்களை பொறுத்த வரைக்கும் அது ரியல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது போன ஜென்மத்து ஞாபகம் தெரியாது. அவனே நேரில் பார்த்த உடனே இவன் தான் நம்மளோட டெஸ்டினி, நீங்கள் அப்படி தான் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஏன் நம்மளை விட்டுட்டு போனா? அப்படியே ஸ்டோன் மாதிரி நின்றுட்டு இதெல்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுது. பைத்தியம், என்ன பண்ணுற? இதெல்லாத்தையும் எடுத்து வை. என்னடி சொன்ன? வான், எதுக்கு இப்படி அலற? உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு. இல்லை, நாளல்ல. எல்லாத்தையும் பேக் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரு 2 days இருந்திருப்பான், போயிட்டான். அவன் ரேஞ்சனை நம்ம ரேஞ்சனை ஃபஸ்ட்டுமே அவன் கிங்கு, நம்ம ஜஸ்ட் மெய்டு. இப்போ அவன் டாப் லெவலில் இருக்கான். இப்போயும் நம்ம மெய்டாக தான் இருக்கோம். நம்மளெல்லாம் யாருக்கு பிடிக்கும்? அப்படியே சொல்லிட்டு கதறி கதறி அழுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட தான் இருப்பா, அவளுக்கு புரியல. என்னடி இப்படி அழுற? நிச்சயம் வலிக்குதான், ஹாஸ்பிட்டல் போகலாமா? அப்படி கேட்டுகிட்டே உங்கள் ஷோல்டரில் கை வைக்கிறா. ஏன் அப்படி அழுற? ஐயோ, இது தெரியாமல் உன் பேரை வேற நான் கொடுத்துட்டேன். போச்சா, தெரிஞ்ச திட்ட போகிறான். நெஞ்சு வலிக்குதா? இப்படியே எப்படி எஸ்கே வருவ? சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நாங்கள் மட்டும் போகிறோம். சடனாக நிமிர்ந்து நீங்கள் அவனை பார்க்குறீங்க. என்ன சொன்ன? எஸ்கே போருமா? ஆமாண்டி, என்னது இப்போ ஓகேவா? அதெல்லாம் விட, இப்போ என்னமோ சொன்னியே. சாரி வயான், இங்கே பாரு, சாரி, உனக்கு இப்படி ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, நீ என்ன சொன்ன, அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இல்லடி, ரேன் சார் போகிறார்ல, அவருக்கு மேக்கப்லேருந்து காஸ்டியூம், ஃபுட்டு, மேக்கப்னு சொல்லிட்டு நம்ம டீம் தானே அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதான் உன் பேரையும் கொடுத்துட்டேன்டி. எல்லோரும் எஸ்கே போகிறோம். உன் கூட வந்தால் தான் எனக்கு ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன் வயன். ஐம் சாரி, உன்னை கேட்டிருக்கணும். இப்படி உங்ககிட்ட தயங்கிக்கிட்டே சொல்கிறா. நீங்கள் எழுந்து ஒரே ஹக்கு. தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ். அவளுக்கு ஒன்றுமே புரியல, அப்படி நின்றுட்டா. எப்படி வளர்ற? பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? வயன், ஒரு மாதிரி தாண்டி இப்போலாம் நீ நடத்துக்கிற. உண்மையாகவே உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்போது இங்கே மட்டும்தான் அடிபட்டுச்சா, இல்லை உன் தலையிலலாம் அடிபட்டுச்சா? அப்படிலாம் கேட்குறா. பட் உங்கள் காதில் அது விழவே இல்லை. பிகாஸ் நீங்கள் எஸ்கே போக போகிறீங்க, அகெயின் நீயே பார்க்க போகிறீங்க. அது திங்க் பண்ணும்போதே அவ்வளோ ஹாப்பி. இந்த நேரத்தில் ராணுமே வந்துட்டான். சார் வந்துட்டாரு, திரும்பவும் கண்ணெல்லாம் தொடி. கிடக்குன்னு திரும்பி உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஒரு பெரிய ஸ்மைலோட பெண்ட் பண்ணி அப்படி நிற்கிறீங்க. எல்லாருமே அவனுக்கு பெண்ட் பண்ணி அப்படி தான் நிற்கிறாங்க. பட் அவன் யாருமே கண்டுக்காம அவன் போயிட்டு சேர் இழுத்து போட்டு உட்காந்துட்டு, சரி ஓகே, எல்லாம் ரெடியா? ரெடி சார். இன்னும் 1/2 hour ஃப்ளைட்டு. அவன் வாட்சை பார்த்து சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பணும். எல்லோரும் வந்தாச்சா? வந்தாச்சு சார். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்கள? எல்லாம் முடிச்சிச்சு சார். சரி ஓகே, எல்லாத்தையும் கிளம்புங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அவன் காரில் உட்காந்துக்கிறான். செம்ம ஹாப்பியாக இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஹேர் போட்டோம் அங்கே போயிட்டீங்க. பட் உங்கள் அம்மா கிட்ட சொன்னால் அவங்க அம்மா வேணான்னு சொல்லியிருப்பாங்க. வேணான்னு சொல்லியும் நீங்கள் கேட்காம நீங்கள் ஏர்போர்ட் வந்திருக்கீங்க. கால் மேலே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னம்மா? வேன், இங்கே பாரு, திடீர்னு உனக்கு ஹார்ட் பெயின்லாம் வருது, சொல்கிறது கேளு, நீ போகாத. நான் பார்த்துக்கிறேம்மா, இதுக்கப்புறம் எனக்கு வராத. வைத்தியம் மாதிரி வளரதா? இங்கே பாரு,
நாளைக்கு வேறு நீ ஹாஸ்பிட்டல் போகணும், டேப்லெட் வாங்கணும். அம்மா 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 நான் பார்த்துக்கிறேன். என்னன்னு தெரியல, இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணிவிட்டு நானே கால் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறீங்க. ஃபன் 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 கட் பண்ணாதடி. உங்கள் அம்மா கற்று வரும்போது அதுக்குள்ளே தான் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்லேயும் இருக்கீங்க, டைம் எப்படியே போகுது. பட் இங்கே அவசரப்பட்டு இங்கே வந்துடக்கூடாதோ, அவகிட்ட சொல்லிட்டு வந்துருக்கலாமா. ஓ ஜெயோங், அவகிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டு 2 days ஆகுது அவ்வளோ பார்க்காம அப்படி சொல்லிட்டு மண்டியை பிச்சுக்கிறான். இந்த 2 days-ம் நீங்கள் அந்த ப்ரீடில் இருக்கும்போது அவன் கூட இருந்திருப்பீங்க இல்லையா. டெய்லி அந்த மூமெண்ட் தான் அவனுக்குள்ளே வந்து போகுது. ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் கூட அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களை பற்றி திங்க் பண்ணும்போதே அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்மைல். இந்த ட்ராமா விட்டு ரிலீவ் ஆகிடலாமா என்ன அப்படிலாம் கூட திங்க் பண்ணுறான். பிகாஸ் உங்களை பார்க்காம அவனால் இருக்க முடியல. இப்போ அவனுக்கு டைரக்டர்கிட்ட இருந்து கால் வருது. அவன் அட்டன் பண்ணி காதில் வச்சா, ஃப்ரீயாக இருக்கீங்களே, சரி ஓகே ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க, இன்றைக்கே நான் ஸ்டோரி சொல்லிடுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் கட் பண்ணுறாரு. சரி ஓகே, இந்த ட்ராமாலேருந்து ரிலீவ் ஆகிடணும், கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அவளை பார்க்கணும் அப்படி திங்க் பண்ணிவிட்டு அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த டைரக்டரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கான். நீங்கள் எஸ்கே வந்துட்டீங்க, எல்லாமே புதுசாக இருக்குது. அங்கே இருக்க லாங்குவேஜ் ஒரு டேக்லலாம் இந்த பக்கம் போகணும், இது வந்து ஃபுட் ஷாப் அப்படி சொல்லிட்டு நிறையா கொரியனில் எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே படிக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இதுதான் நம்ம எழுதி வச்சோம்ல, இது கொரியனா. ஆனால் நம்மளுக்கு எப்படி கொரியன் தெரியும், அவரால் தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா படிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அவளுக்கு புரியல, உங்களுக்கு எப்படி கொரியன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்டே இருக்கா. இந்த டைமில் அந்த ஆஃபீஸ்க்கும் போயிட்டான். சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெயிட் பண்ணுங்க இந்தியாவிலேருந்து ரேனு வந்துட்டுருக்காங்க, அவரும் வந்துட்டோம், எல்லாருக்கும் சேர்த்தா ஸ்டோரி சொல்லிட்டேன். ரேனா அப்படி சொல்லும் போதே ஒரு மெய்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, சார் இந்தியாவிலேருந்து ஆளுங்களாம் வந்துட்டாங்க அப்படி சொல்லும் போது ரேன் உள்ளே வரான். ரேனை பார்த்த உடனே வீக்கு அசிஸ்டன்ட் அவன் தானே, லைட்டாக ஒரு ஸ்மைல் ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். இப்படியே ரேன் கூட வர மேனேஜர் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்காங்க. எல்லாருமே பார்க்குறான். அந்த குரூப்பில் தான் நீங்களுமே இருக்கீங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கான். உங்கள் கையில் பேக்கு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரீங்க. எல்லாருக்குமே ஹேண்ட் ஷேக் பண்ணா உங்களை பார்த்த அடுத்த செகண்ட் உங்களை பார்த்த மாதிரி நடந்து வரான். பட் இன்னும் நீங்கள் பார்க்கல. உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு, அதுவும் கொரியனில் அப்படி பேசிட்டு சிரிச்சிட்டே வரும்போது உங்களை வந்து எல்லார் முன்னாடியும் கட்டி பிடிச்சிக்கிட்டான். டக்குன்னு உங்களுக்கு எதுவும் தெரியல. உங்கள் கையில் பேகு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது யார் கட்டி பிடிச்சாங்க, உங்களால் தள்ளி கூட விட முடியல. சைலண்ட்டாக இருக்கும்போது வியோட ஸ்மெல் தெரிஞ்சிருச்சு, இது வீணு. அங்கே இருக்க எல்லாருமே உங்கள் 2 பேரும் தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ தான் ஜியா இங்கே தான் வந்திருக்கான் அப்படி தெரிஞ்ச உடனே அவள் பார்க்கலான்னு வந்திருப்பா. உங்களை கட்டி பிடிச்சிட்ருக்கான். அவள் கையில் இருக்க மொபைலையே அவ்வளோ கிரிப்பாக பிடிக்கிறா. அவளுடைய மைண்ட் வாய்ஸில் இவ்வளோக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடுது. சரி ஓகே, இது ஷார்ட்டாக முடிக்க வேண்டாம்னு தோணுது, கொஞ்சம் லாங்காக கொண்டு போகலாம். ஒரு 10 இல்லைனா 12 அப்படி கொண்டு போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். பாய்.